அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதிக்குள்ளாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய யோகம் ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்கள் அசுப கிரகங்களினுடைய தாக்கத்தின் காரணமாக சில விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக மாற்றங்கள் வேறு என்னென்ன நிலைகளில் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றின தொடர்ந்து பலன்களை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த கால மகர ராசிக்காரர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. உங்களுடைய உத்தியோகத்தில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க. அவசர முடிவுகள் எதுவும் வேண்டாம். செலவுகள் அதிகரிக்கலாம். குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகளும் வரலாம். மாணவர்கள் படிப்பில் கவனத்தை செலுத்த பாருங்க. இந்த காலம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தைரியமாக முடிவுகளை எடுப்பீங்க. உத்தியோகத்தில் ஒரு அனுகூலமான சூழல் இருக்கும். வியாபார முதலீடுகளில் கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடன் இணக்கமாகவே இருப்பீங்க. நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க. பல விஷயங்களில் நல்லது நடக்கும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளும் இருக்கலாம். வியாபாரம் லாபகரமாகவே இருக்கும். வருமானம் சீராகவே இருக்கும். வாழ்க்கை துணையின் ஆலோசனை கை கொடுக்கலாம். பயணங்கள் அனுகூலமாகவே அமையும். ஒழுக்கம் விடாமுயற்சியும் அதிகரிக்கவும் செய்யலாம். அதே நேரம் உத்தியோகத்தில் உழைப்புக்கு பலன் கிடைக்கப்பெறுவீங்க. எடுத்த காரியங்களை சரியான நேரத்தில் நீங்கள் செய்து முடிப்பதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதே நேரம் வியாபாரம் சிறப்பாகவே இருக்கும். முதலீடுகளில் மட்டும் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்துங்க. நிதி நிலைமை அனுகூலமாகவே இருக்கும். படைப்பாற்றல் சுறுசுறுப்பு அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் புதிய திட்டங்களை வெற்றிகரமாகவே முடிச்சிடுவீங்க. வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். முதலீடுகளில் கவனமாக இருங்க. நிதி ரீதியாக அனுகூலமான பலன்கள் இருக்குங்க. ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் பொறுமை அவசியம். மேலதிகாரிகளுடன் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் சாதகமாக அமையும். குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, இந்த நேரத்தில் எதிர்பாராத பல திருப்பங்கள் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுங்க. அதிகார பதவியில் இருப்பவர்களினுடைய நட்பு பலருக்கும் கிடைக்கப்பெறுவீங்க. பழைய நண்பர்கள் பேசுவாங்க. வாகனத்தை மாற்றுவதற்கான வழிபிறக்கும். வியாபாரத்தில் புது சரக்குகளை கொள்முதல் செய்வீங்க. அலுவலகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பாங்க. மேலதிகாரிகளினுடைய ஆதரவு இருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு கருத்து மோதல்கள் வரக்கூடும். அக்கம் பக்கத்தினரை பகைத்து கொள்ள வேண்டாம். வியாபாரத்தில் பங்குதாரர்களினுடைய ஆலோசனையை ஏற்று செயல்பட பாருங்க. அலுவலகத்தில் சக ஊழியர்களை குறை கூறாதீங்க. நீண்ட நாட்களாக தேடிய ஆவணங்கள் தென்படும். பணவரவு திருப்தி தரும். இங்கிதமாகவும் இதமாகவும் பேசி அனைவரையும் கவரவும் செய்வீங்க. தாயாரின் உடல்நலம் சீராகும். பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வாங்க. மாணவர்கள் படிப்பில் ஆர்வத்தையும் காட்டுவாங்க. வியாபாரம் உத்தியோகத்தில் முன்னேற்றமும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகலாம். மன தைரியம் அதிகரிக்கும். புத்தி தெளிவு உண்டாக பெறுவீங்க. தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாகவே நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றம் காண்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம். குடும்பத்தில் சந்தோஷமான நிலையும் காணப்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் கருத்து வேற்றுமை நீங்க பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்கும். ஆன்மீக நாட்டம் உருவாகவும் செய்யலாம். அரசியல்வாதிகள் கட்சி பிரச்சனைகளில் இருந்து ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப நல்லது. எதிர்கட்சியினரின் உதவி கிடைக்கப்பெறுவீங்க. கட்சி தலைமை தங்களை நம்பி சில ரகசிய பொறுப்புகளையும் ஒப்படைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரம் காட்டினாலும் அதே நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமையை பற்றியும் ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டியதும் அவசியமாகிறது. இந்த காலம் வீடு மனை வாகனம் சம்பந்தமான காரியங்களில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. காரிய தடை தாமதங்கள் விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபறியாக இருக்கும். ஆனாலும் மனம் மகிழும்படியாக எல்லாமே நடந்து முடியவும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் தொழில் வியாபாரம் நன்றாகவே இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல வேகமும் இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல்ல
இருந்த சுணக்க நிலை மாறுங்க. பணவரத்து இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். தங்களுக்கு நற்பெயர் கிடைக்கிறதுல எந்த ஒரு இடையூறுமே இருக்காது. குடும்பத்தில் இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலைகள் மாறும். ஆனாலும் அனைத்து விஷயங்கள்லையும் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையிலே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. பிள்ளைகள் பற்றிய கவலைகள் உண்டாகலாம். நிதானமாக செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியை தருங்க. பெண்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பாங்க. கொடுக்கல் வாங்கல்ல கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரவும் ஆரம்பிக்கலாம். தொகுதி மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது அவசியம். கட்சி தலைமையின் அன்புக்கு பாத்திரமாவீங்க. கலைத்துறையினர் புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவரின் கவனத்தையும் ஏற்பாங்க. படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே நேரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அலுவலக வேலையா சில நேரங்களில் அலைய வேண்டியும் இருக்கும். புதிய பொறுப்புகள் பலருக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. வெளிநாடு முயற்சித்து வந்தவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னே சொல்லலாங்க. அதே மாதிரி வீண் வரட்டு கௌரவத்துக்காக சேமிப்புகளை கரைத்து கொள்ள வேண்டாம். இந்த நேரத்தில் பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் அளவுக்கு பிரபலமாகக்கூடிய வாய்ப்பு தங்களுக்கு தேடி வரப்போகிறது அப்படின்னே சொல்லலாம். எந்த காரியம் செய்தாலும் அதில் முன்னேற்றம் காண வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் தங்களிடம் இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்திற்குமே அஞ்சாதவர்களாகவே திகழ்வீங்க. இந்த காலம் பல நல்ல பலன்களை பெறுவதில் எந்தவித சிரமமும் தங்களுக்கு இருக்காது. வீணாக மனது உறுத்தி கொண்டிருந்த கவலைகளும் நீங்க பெறுவீங்க. எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கல்கள் ஏற்படத்தான் செய்யும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க. பயணத்தினால வீண் செலவுகளும் அலைச்சலும் ஏற்படும். அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வது சால சிறந்தது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல இழுபறியான நிலை காணப்படுங்க. புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்கிறது. பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீங்க. பயணங்களின் போது உடைமைகளை கவனமாக பாதுகாப்பாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் நீங்க பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மன வருத்தங்கள் நீங்குங்க. குழந்தைகளினுடைய எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்தவும் செய்வீங்க. புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. பெண்களுக்கு மற்றவர்களின் பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. வீண் அலைச்சல் உண்டாகலாம். அரசியல்வாதிகள் தொண்டர்களால் ஆதாயங்கள் ஏற்படுவாங்க. மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கிறதுலையும் ஆர்வம் காட்டுவீங்க. திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாம தடங்கல்களும் உருவாகலாம். அதனால் எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்க செய்யும். பணவரத்து இருக்க செய்யும். பாக்கிகளும் வசூலாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். உழைப்புக்கு ஏற்ற பலன் தாமதமாகவே கிடைக்கப்பெறுவீங்க. சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படுங்க. உறவினர்கள் வருகை இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கொருவர் வெட்ட கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துவீங்க. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். பெண்களுக்கு திடீர் செலவுகளும் உண்டாகலாம். காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க செய்யும். எதிர்பார்த்த பணம் சேரும். தங்களுடைய உழைப்பினை தொடர்ந்து செய்யறதன் மூலமா வெற்றியை தங்கள் பக்கம் தக்க வைத்துக் கொள்ளவும் முடியும். மாணவர்கள் மிகவும் கவனமாக பாடங்களை படிக்கிறது தங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இருப்பினும் சில விஷயங்களில் முன்ஜாக்கிரதையோடு நடந்து கொண்டீங்கன்னா வரவேண்டிய பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தங்களை நாடி வருவாங்க. பெண்கள் நிதானமாக பேசுவது நன்மையை தருங்க. சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பது தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலமா இடைவெளி குறையும்.
பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். பெண்களுக்கு எதிலையுமே கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. எதிர்பாராத பயணத்தில் தடங்கல்கள் உருவாகலாம். கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க. சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும். கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாக பெறுவீங்க. எதிர்பாராத செலவினங்கள் இருக்கத்தான் செய்யும். அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. எல்லா வகையிலையுமே நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யவும் துண்டலாம். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியமாகிறது. அதே நேரம் பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்கள்ல தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையால் வெற்றி காணக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் நல்ல யோகமான பலன்களையும் பெறப்போக்குறீங்க அப்படின்னு சொல்லலாம். பண வரத்து அதிகரிக்கவும் செய்யுங்க. மனதுல ஏதாவது ஒரு கவலை உண்டாகும். சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலங்கள் ஏற்படலாம். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய நபர்களினுடைய நட்பு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறதுங்க. அதே நேரம் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவே நடைபெறும்.